ஹடார் மிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மை செகண்ட் ஒய்ஃப் ஜங்குக்கு எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் மார்னிங் ஒரு 11 இருக்கும். அப்போ தான் நீங்கள் வேக்க பார்க்குறீங்க. ஜோனா உங்கள் முன்னாடி தான் உட்காந்துட்ருக்கா. அவளும் உங்ககிட்ட வந்துட்டு, மேடம் இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்க, ஓகேவா? ஆ ஓகே தான். நான் எப்படி இங்கே வந்தேன்? அதுவா, மார்னிங் சார் தான் உங்களை தூக்கிட்டு வந்தார். உங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியலையா, அன்கான்ஷியஸாக இருந்தீங்க. அதான் தூக்கிட்டு வந்து படுக்க வச்சார். நீங்கள் எந்திரிக்கிற வரைக்கும் என்னை பக்கத்துலேயே இருக்க சொன்னார். இப்போ நீங்கள் ஓகே தானே? ஆ ஓகே தான். உங்களுக்கு என்னாச்சு மேடம், ரொம்ப ஃபீவரா? அப்புறம் ஏன் பார்ட்டிக்கெல்லாம் போகிறீங்க? அது தெரியல, அங்கே போய் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன், அதான் அன்கான்ஷியஸ் ஆகிட்டேன். ஓ சரிங்க மேடம், நீங்கள் போய் குளிச்சுட்டு வாங்க, நான் உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து வைக்கிறேன். சரி. அன்கான்ஷியஸே ஆகிட்டோமா? அது கூட எப்போன்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லையே. மேடம் போய் குளிச்சுட்டு வாங்க, உங்களுக்கு நான் சாப்பாடு தரேன். போகிறேன் அப்படின்ட்டு மெதுவாக எழுந்திருக்கிறீங்க. உங்களால் சுத்தமாக முடியல, பாடி ஃபுல்லாக பெயினாக தான் இருக்குது. இருந்தாலும் ஜோனா முன்னாடி இருக்கால, அவகிட்ட காட்டிக்காமல் தான் நடக்கிறீங்க. ஜோனா உங்களை பார்த்துட்டு, மேடம் உங்களுக்கு பீரியட்ஸா? என்ன உங்களுக்கு பீரியட்ஸா? உங்கள் ட்ரெஸ்ஸை பாருங்கள். அப்போ தான் நீங்களும் உங்கள் ட்ரெஸ்ஸை பார்க்குறீங்க, கொஞ்சம் பிளட்டாக இருக்குது. என்ன மேடம், இதனால தான் உங்களுக்கு உடம்பு சரியில்லை, அன்கான்ஷியஸ் ஆகிட்டீங்களா? அது தெரியல, கொஞ்சம் அடிபட்டிருக்கோன்னு நினைக்கிறேன், அதான். மற்றபடி பீரியட்ஸ் எதுவும் இல்லை. நீ போ, நீ உன் வேலையை பாரு, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அங்கேருந்து போயிடுறா. நீங்களும் போயிட்டு குளிச்சுட்டு வரீங்க. ஜோனாவும் உங்களுக்கு ஃபுட்டெல்லாம் கொண்டு வரா. என்ன ஜோனா, நானே கீழே வந்திருப்பேன்ல. இல்லை சார் தான் உங்களை கீழே வர வேணாம், மேலேயே கொண்டு போய் கொடுத்துருன்னு சொன்னாங்க. ஓ அவர் சாப்பிட்டாரா? இன்னும் இல்லை, நான் கூப்பிட்டு பார்த்துட்டேன், ஆனால் அவர் வேணான்னு சொல்லிட்டாரு. அவர் இப்போ எங்கே இருக்காரு, ஆஃபீஸ் போயிட்டாரா? இல்லை மேடம், சார் ஆஃபீஸ்லாம் போகல, இன்றைக்கி அவரும் லீவ் தான், வீட்டில் தான் இருக்காரு. வீட்டில் தான் இருக்காரா? ஆனால் எங்கே ஆளையே காணோம். வீட்டில் தான் இருக்காரு, ஆனால் இங்கே இல்லை, பக்கத்து ரூமில். ஓ மெர்சியோட ரூம்லையா? ஆமாம், ரொம்ப நேரமாக அங்கே தான் இருக்கார். அவர் அங்கே இருக்காருன்னு சொல்லிட்டு நான் போய் கூப்பிடல, நீங்கள் ஒரு டைம் போய் கூப்பிட்டு பாருங்களேன். சரி நான் போகிறேன். மேடம் சாப்பிட்டு போங்க. இல்லை ஜோனா, எனக்கு பசிக்கல, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போகிறீங்க. மெர்சியோட ரூம் டோரை போய் ஓப்பன் பண்ணுறீங்க. ஜங்குக் பார்த்தா மெர்சியோட ஃபோட்டோவுக்கு முன்னாடி நின்றுட்டுருக்காரு. நீங்களும் பக்கத்தில் போகிறீங்க. ஜங்குக் பார்த்தா அழுதுட்ருக்காரு. உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஜங்குக் மெர்சியை ரொம்ப மிஸ் பண்ணுறாருன்னு உங்களுக்கு புரியுது. ஸோ நீங்களும் எதுவும் பேசாமல் அமைதியாக பக்கத்துலேயே நின்றுட்டுருக்கீங்க. ஜங்குக் உங்களை கவனிக்கவே இல்லை, நீங்களும் கொஞ்சம் தள்ளி தான் நிற்கிறீங்க. அவர் மெர்சியவே பார்த்துட்ருக்காரு. ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா தான் உங்களையவே நோட் பண்ணுறாரு. ஏய் நீ எப்போ வந்த? அது இப்போ தான், ஜஸ்ட் நான். வந்தால் கூப்பிட மாட்டியா? ஏன் உங்கள் அழுமூஞ்ச நான் பார்த்துட்டேன்னு நினைக்கிறீங்களா? நான் ஒன்றும் பார்க்கல. அப்போ ஜங்குக்கு உங்களை பார்த்துட்டு, உடம்பு எப்படி இருக்குது, இப்போ நீ ஓகே தானே? எனக்கு என்ன, ஓகே தான். ஆமாம் என்னாச்சு எனக்கு? உனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையா? ஞாபகம் இருக்குது, கொஞ்சம் மறந்துட்டேன், அதான் கேட்குறேன். அன்கான்ஷியஸ் ஆகிட்டேன், அதுவும் பாதியிலேயே. பாதியிலையா? யார் சொன்னா பாதியிலன்னு? எனக்கு தான் தெரியும் என் கஷ்டம் என்னன்னு. அப்போ நான் உன்னை கஷ்டப்படுத்தினா? இல்லை அப்படி சொல்லலை, எனக்கு பெயினாக இருந்துச்சு, அதுதான் சொல்கிறேன். ஏதோ நீங்கள் சொன்னீங்களேன்னு தான் நான் அமைதியாக இருந்தேன். என்னமோ பாதியிலேன்னு சொல்கிறீங்க. அது ரொம்ப நேரம் தான் போயிட்டு இருந்துச்சு. பாதியாம்மா பாதி, என்ன வேணாலும் சொல்லிக்கோ, பாதியிலேயே தான் நீ அன்கான்ஷியஸ் ஆகிட்ட. சரி இப்போ அதை பற்றி ஏன் பேசிகிட்டு இருக்கீங்க? யார், நானா? ஆமாம் நீங்கள் தான் பேசிகிட்டு இருக்கீங்க. ஹேண்டி வந்ததும் நீ தானடி கேட்ட, மறந்துட்டான் சொல்லுங்கன்னு. அது நான் தான் கேட்டேன், அதுக்கு பாதியிலே அன்கான்ஷியஸ் ஆகிட்டேன் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறீங்க? நீ கேட்ட, நான் சொன்னேன். சரி அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்? பண்ணேன். நான் அன்கான்ஷியஸ் ஆனதுக்கப்புறமாம்மா? ஆமாம் பின்ன. ஐயோ சே, கொஞ்சமாவது எனக்கு ஈடு கொடுக்குற மாதிரி நீ கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகு, இல்லைனா இப்படி தான் அடிக்கடி அன்கான்ஷியஸ் ஆகுவேன். சரி. ஆமாம் நீங்கள் ஏன் இங்கே வந்து நின்றுட்டுருக்கீங்க? மெர்சியை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்களா? ஆமாம், அவளை மிஸ் பண்ணாமல் எப்படி இருக்க முடியும், ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு மெர்சியோட ஃபோட்டோவை பார்க்குறாரு. நீங்களும் எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்கள், நேற்று நைட்டு நமக்குள்ளே நடந்தது இவங்க மெர்சியை மிஸ் பண்ணுறதுனால தான் அந்த மாதிரி என்கிட்ட நடந்துக்கிட்டிங்களா? இல்லைன்னா அவங்க கூட இல்லை அப்படின்றதுக்கோசரம் என்னையவே அவங்கள நினச்சி என் கூட இருந்தீங்களா?
அப்போ அவரும் உங்களை பார்க்குறாரு. இல்லை, கேட்கணுன்னு தோணுச்சு, அதான் கேட்குறேன். தயவுசெய்து அந்த மாதிரி தானே எதுவும் சொல்லிடாதீங்க. ஏன்னா இது எந்த பொண்ணுக்கும் பிடிக்காது, ரொம்ப ஹர்ட் ஆகும். அதான் சொன்னேன். மெர்சி இல்லைன்ற குறைய நீங்கள் என் மேலே காமிக்கலல்ல, அதான் கேட்டுட்ருக்கேன். சொல்லுங்களேன். மை செகண்ட் ஒய்ஃப், கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா? அந்த மாதிரி எதுவும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நீயும் மெர்சியும் ஒன்றும் கிடையாது. எனக்கு நீங்கள் 2 பேரும் வெவ்வேறு தான். ஆனால் அப்படின்ட்டு உங்கள் பக்கத்தில் வராரு, நீங்களும் அவரை பார்க்குறீங்க. மெர்சி இறந்ததுக்கப்புறமா நான் எந்தளவுக்கு வேதனைப்பட்டேன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். அதை யார்கிட்ட சொன்னாலும் புரியாது, புரிஞ்சுக்கவும் முடியாது. எனக்கு ஒரு விஷயம் சொல்லு, என்ன பிரச்சனை வந்தாலும் நீ என்னை விட்டு போக மாட்டேல்ல அப்படின்ட்டு உங்கள் 2 ஹேண்டையும் பிடிக்கிறாரு. சொல்லு, உன்கிட்ட தான் கேட்குறேன். நீங்கள் கேட்குறது எனக்கு புரியல. நான் எதுக்கு உங்களை விட்டு போக போகிறேன்? அப்படிலாம் உங்களை தனியாக விட்டுட்டு போக மாட்டேன், கவலைப்படாதீங்க. நான் உன்கிட்ட எதை மீன் பண்ணி கேட்குறேன்னு உனக்கு இன்னுமா புரியல? புரியல. மெர்சி மாதிரி என்னை ஒரேடியாக விட்டுட்டு போக மாட்டேல்ல, அதை தான் கேட்குறேன். ஏன்னா நான் ஒருத்தரை ரொம்ப அதிகமாக லவ் பண்ணிட்டேன்னா வைய, அவங்க என் கூட இருக்க மாட்றாங்க. கடவுளே என்கிட்டருந்து பிரிச்சுடுவாரோ என்னமோ. என்ன உளறீங்க? என்னை பார்த்தா அவ்வளோ சீக்கிரம் சாகிற மாதிரியா இருக்குது? அப்படியெல்லாம் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன். இன்னும் உங்களை டார்ச்சர் பண்ண வேண்டியது எவ்வளவோ இருக்குது. எஸ்கேப் ஆகலான்னு பார்க்குறீங்களா? அப்போ ஜங்குக் சிரிச்சிட்றாரு. இப்படியே சரிங்க, அழகாக இருக்கீங்க. அதுவும் என்கிட்ட மட்டும், மித்த பொண்ணுங்கிட்டலாம் சிரிக்காதீங்க. எனக்கு தெரிஞ்சா ஜெலஸ் ஆகும். அப்புறம் உங்ககிட்டயே சண்டை போடுவேன். உங்ககிட்ட சிரித்து பேசினா அந்த பொண்ணுக்கிட்டே சண்டை போடுவேன். சரி சரி, உங்ககிட்ட மட்டும் இப்படி இருக்கேன். ஓகே சார், இப்போ சாப்பிட வரீங்களா? எனக்கு ரொம்ப பசிக்குது. நீ இன்னும் சாப்பிட்லையா? இல்லை, உங்களுக்காக தான் வெயிட்டிங். 2 பேரும் சேர்ந்து போய் சாப்பிட்லாமே. சரி வா, நீங்கள் முன்னாடி போங்க, நான் இதை இப்போ வந்துடுறேன். அப்போ அவரும் போகிறாரு. நீங்களும் மெர்சியோட ஃபோட்டோவை பார்த்துட்டு, என்னமோ தெரியல, உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது. ஆனால் உங்களை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஜங்குக் மாதிரி ஒருத்தரை மிஸ் பண்ணது உங்களுக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. என்ன ஆனாலும் அவரை நான் நல்லபடியாக பார்த்துப்பேன், உங்கள் பொண்ணையும். அப்படின்ட்டு ஸ்மைல் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் டே சுமியோட ரூமில் ஜோனா சுமியை குளிப்பாட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. ஆனால் தண்ணியை தொட்டாலே அவள் கண்டமேனி கத்துறா. நீங்களும் பக்கத்தில் தான் நின்று பார்த்துட்ருக்கீங்க. ஜோனா விடு, அவளுக்கு தான் பிடிக்கலல்ல. பிடிக்கலன்னு எத்தனை நாளைக்கு விட முடியும்? அப்படியெல்லாம் விட முடியாது. இன்றைக்கி மேடம் குளிப்பாட்டியே ஆகணும் அப்படின்ட்டு தண்ணி எடுத்து ஊத்துறா. இவ அவ்வளோதான் கீச்சு கீச்சுன்னு கத்த ஆரம்பிச்சிட்றா. உங்கள் 2 பேத்துக்கும் காதே கிழிஞ்சிரும் போல, அந்த அளவுக்கு கத்திட்டு இருக்கா. ஜோனாவும் சில்லுன்னு இருக்க தண்ணியெல்லாம் ஊற்றிருக்க மாட்டா, வாமான வாட்டர் தான் ஊற்றிருப்பா. இருந்தாலும் அவளுக்கு பிடிக்கல, கத்துறா. நீங்களும் டவல் எடுத்து அவளை கவர் பண்ணி அப்படியே தூக்கிக்கிறீங்க. அப்போவே சொன்னேன் அவளுக்கு பிடிக்கலன்னா விட்டுருன்னு. கேட்டியா நீ? இவ பாரு எப்படி கத்திட்டு இருக்கா. ஐயோ மேடம், நேற்றே அவளை குளிப்பாட்டல, இப்படி தான் அடம் பிடிச்சிட்டு இருந்தா, அதனால் விட்டுட்டேன். இன்னும் எத்தனை நாளைக்கு அப்படியே விட முடியும்? குழந்தைங்கன்னா தண்ணியில் விளையாடுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இவ தண்ணியை தொட்டாலே ஏதோ கத்துறா, பூனை மாதிரி இருப்பா போல, இப்படி கத்துறா. சரி விடு, அவளுக்கு ஜஸ்ட்டு நம்ம வைப் பண்ணி விடுவோம். அவளை குளிக்கணும்னு நினைக்கும் போது குளிக்கட்டும். எப்போ? அடுத்த வருஷமா? நீ ஒன்றும் பண்ண தேவையில்ல, நானே பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு தூக்கிட்டு போகிறீங்க. இப்படியே செல்லம் கொடுங்க, அப்புறம் அவள் என்ன ஆவாளோ அப்படின்றா. நீங்களும் சுமியை தூக்கிட்டு போயிட்டு அவள் உடம்பெல்லாம் தொடச்சி விடுறீங்க. சுமி, நீங்கள் டெய்லியும் குளிக்கணும், அப்போ தான் பாப்பா பார்க்கறதுக்கு இன்னும் அழகாக இருப்பீங்க. அதே மாதிரி நேரத்துக்கு சாப்பிட்ணும், அப்புறம் தான் இன்னும் நல்லா உடம்பு போடும். நான் உங்களுக்கு சூப்பராக சமைச்சு தரேன், நல்லா சாப்பிடுங்க. அப்புறம் இந்த மெடிசன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் செல்லம், சரியா? நான் இருக்கேன்ல, நான் உனக்கு வேறு மெடிசன்ஸ் தரேன், ரொம்ப ஹெல்த்தியாக. உங்களுக்கு அடிக்கடி தலைவலி வருது, முதுகு வலி வருது, இதெல்லாம் ஏன் வருது? சரியாக சாப்பிட்டா இதெல்லாம் வராது, ஓகேவா? நான் உங்களுக்கு வேறு மெடிசன்ஸ் தரேன், எல்லாமே சரியாக போயிடும். நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன். என்ன மேடம், அவளுக்கு காதே கேட்காது, இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க. அப்போ நீங்களும் அவளை பார்த்துட்டு அவளுக்கு காது கேட்கலனா என்ன? இதெல்லாம் சொல்லலாமே. சொல்லலாம், அவளுக்கு தான் கேட்காதே. ஜோனா, நீ எப்படி சொன்ன? எப்படி? இல்லை மேடம், உண்மைதானே சொன்னேன். உண்மையாகவே இருந்தாலும் சொல்லாத. நீ சொன்ன இந்த வேர்ட்ஸ் எதுவும் பாப்பாவை ஹர்ட் பண்ண போகிறதில்ல, ஏன்னா அவளால் கேட்க முடியாது. பட் எனக்கு ஹர்ட்டிங்காக இருக்குது, ஏன்னு தெரியல. நீ சுமி இந்த மாதிரி சொல்லவும் ஒரு மாதிரியாக இருக்குது. நீயே எப்படி நினச்சா எப்படி? அப்போ அவளுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. சாரி மேடம். பரவாயில்ல, நீ கீழே போ. இல்லை மேடம், சார் வந்துட்டார்னா? அவர் வந்துட்டார்னா என்கிட்ட சொல்லு, சுமியை நான் பார்த்துக்கிறேன். மேடம் போ ஜோனா. இல்லை மேடம், சாரி, இனிமேல் நான் இந்த மாதிரி சொல்ல மாட்டேன். சாரி மேடம். சரி போ அப்படின்றீங்க. அவளும் அங்கேருந்து போயிடுறா. நீங்களும் சுமியோட கபோர்டை போய் ஓப்பன் பண்ணுறீங்க. ஃபுல்லாகவே நைட் ட்ரெஸ் தான். என்ன எல்லாமே நைட் ட்ரெஸ்ஸாக இருக்குது? அழகாக ஏதாவது கவுன் வாங்கி வச்சுருக்கலாம்ல.
ச்சே 4 வயசு குழந்தைக்கு இதே ட்ரெஸ்ஸையே போட்டு விட்டுட்ருக்க முடியுமா? வீட்டில் இருந்தால் நல்ல ட்ரெஸ்ஸாக வாங்கி வைக்க மாட்டார். என்னதான் மனுஷனோ அப்படின்ட்டு நீங்களும் ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு போய் சுமிக்கு போட்டு விட்டுறீங்க. உங்கள் அப்பா இருக்காரே, உனக்கு எப்படி ட்ரெஸ்ஸை வாங்கி வச்சுருக்காருன்னு பாரு சுமி. நல்லாவே இல்லை. கலர் கூட இவருக்கு உருப்படியாக சூஸ் பண்ண தெரியல. ஆஃபரில் வாங்கியிருப்பாரோ? வாங்கியிருப்பாரு. கஞ்ச பிஸ்னாரி. இன்னும் 2 வருஷத்துல நீ ஸ்கூல் போகணும். அதை பற்றி கூட இவர் யோசிச்சாரா இல்லையான்னு தெரியல. உன்னை பாரு, உன்னை எப்படி வச்சுருக்காருன்னு. நான் உன்னை பார்த்துக்கிறேன், உனக்கு எதுவும் ஆகாது, இதுக்கு மேலே நான் இருக்கிறேன் அப்படின்ட்டு அவர்கிட்ட பேசிகிட்டே இருக்கீங்க. ஸோ இப்போ ஈவினிங் நீங்கள் சுமியை கூட்டிகிட்டு வெளியே வரீங்க. அவள் ஃபேஸில் சன்லைட் படுது. அவளுக்கு கண்ணு தெரியலனாலும் அதை அவளால் ஃபீல் பண்ண முடியுது. ஐஸை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறா. கை வச்சு மறைக்கணும்னு கூட தெரிலப்பா அவன் குழந்தைக்கு. நீங்களும் பார்த்துட்டு அவளை தூக்கிக்கிறீங்க. ஐயோ உனக்கு கண்ணு கூசுதா? நான் ஒரு லூஸு, இதை பற்றி கூட யோசிக்கல இரு அப்படின்ட்டு அவளை உள்ளே தூக்கிட்டு போயிட்டு கூலர் எடுத்து போட்டு விடுறீங்க. ஆனால் அவளுக்கு பத்தலை, அது ஜங்கு குடையுது. இது பத்தலை சுமியா உனக்கு. சரி பரவாயில்ல, ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் தான் இருக்குது, நான் உன்னை தூக்கிட்டே போகிறேன் அப்படின்ட்டு அவளை தூக்கிக்கிட்டு உங்கள் ஷால் எடுத்து அவள் தலை மேலே போட்டுடுறீங்க. அவளை பஸ்ஸில் தான் கூட்டிகிட்டு போகிறீங்க. விண்டோஸையும் ஓப்பன் பண்ணி விட்டுடுறீங்க. காற்றடிக்குது, அது அவள் ஃபேஸில் படுது. அதை அப்படியே ஃபீல் பண்ணுறா. அந்த சன்லைட்டை அவள் ஃபேஸில் படுறது அவளுக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. அதையும் அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கா. அவள் ஃபேஸில் ஒரு ஸ்மைல். ஆனால் இதை நீங்கள் கவனிக்கவே இல்லை. நீங்கள் டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்கீங்க. அவளே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்து செக்கப் பண்ணுறீங்க. அந்த டாக்டர் உங்கள் ஃப்ரெண்டு தான். என்னாச்சு லீஜி? அவளை ஃபுல் பாடி செக்கப் பண்ணியாச்சு. ஆனால் பாப்பாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. பிரச்சனை இல்லையா? கொஞ்சம் நீ நல்லா செக் பண்ணி பாரு. வயன், நான் நல்லா செக் பண்ணி பார்த்துட்டேன். அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாம் நார்மலாக தான் இருக்குது. அப்புறம் ஏன் அவளுக்கு அடிக்கடி தலைவலி வருது, வயிறு வலி வருது, அந்த டைமில் ரொம்ப கத்துற அழுவுறா? அதான் எனக்கும் புரியல. ஆனால் எல்லாமே நார்மலாக தான் இருக்குது, நல்லா தான் இருக்கா. அது மட்டும் இல்லாமல் சுமிக்கு அஃபோசியான்ற ஒரு ப்ராப்ளமும் இருக்குது. அஃபோசியாவா? அது எப்படி பாப்பாவுக்கு வந்திருக்கும்? அது எந்த மாதிரி பிரச்சனைன்னு உனக்கு தெரியுமா வயன்? தெரியும், இது குழந்தைங்களுக்கு வரக்கூடிய ஒரு மன அழுத்தம். அவங்களால பேச முடியும், இருந்தாலும் பேசாமல் இருப்பாங்க அப்படின்னு டக்குன்னு ஸ்டாப் ஆகுறீங்க. அப்போது சுமியால் பேச முடியுமா? ஆமாம், கண்டிப்பாக அவளால் பேச முடியும். அது மட்டும் இல்லாமல் சுமிக்கு பயங்கரமான மெமரி பவர் இருக்குது. இந்த மாதிரி குழந்தைங்க எதுவாக இருந்தாலும் ஈஸியாக கற்றுப்பாங்க. ஆனால் இதில் ரொம்ப பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? இவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது தான் பெரிய பிரச்சனை. இவங்களுக்கு எல்லாத்தையும் ஃபோர்ஸ் பண்ணி தான் கற்றுக் கொடுத்தாகணும். அதை விட்டால் வேறு வழி இல்லை. இல்லை சுமியால் பேச முடியும்னு சொன்னியே, கண்டிப்பாக பேச முடியுமா? முடியும் ஒயன், அதுலேயும் பிரச்சனை இருக்குது. சின்ன வயசுலேருந்து எந்த வாய்ஸையும் கேட்காம எந்த ஒரு வார்த்தையும் கேட்காம இருக்க குழந்தைக்கு எப்படி பேச முடியும்? இப்போ வரைக்கும் சுமிக்கு 4 வயசு ஆனாலும் அவள் பிறந்த குழந்தை மாதிரி. ஆனால் அவளுக்கு கற்றுக் கொடுத்தா ரொம்ப ஈஸியாக கற்றுப்பா. ஆனால் கற்றுக் கொடுக்குறவங்கள பொறுத்து இருக்குது, அவங்களுக்கு எந்த அளவுக்கு பொறுமை வேணும்னு நீ ஏன் பார்த்துக்கோ. அப்போது சுமி நினச்சானா ஒரு நார்மல் குழந்தையா இருக்க முடியும்ல? கண்டிப்பாக முடியும். ஆனால் அது ரொம்ப கஷ்டம்தான், ஆனால் முடியும். ஆமாம் தானே? ஆமாம் வயன், கண்டிப்பாக முடியும். தேங்க்ஸ், மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன். சரி வயன், அந்த குழந்தை உன்னோடது இல்லை, ஞாபகம் வச்சுக்கோ. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு சுமியை கூட்டிகிட்டு அங்கேருந்து போகிறீங்க. உங்களுக்கு உள்ளுக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சுமியால் பேச முடியும்னு சொன்னப்போ. பஸ்ஸில் கூட்டிகிட்டு வரும்போது சுமி விண்டோ சைட் தான் உட்காந்துட்ருக்கா. காற்று ஃபேஸில் அடிக்குது, அதை அப்படியே ஃபீல் பண்ணி சிரிச்சிட்ருக்கா. இப்போ தான் நீங்கள் அதை கவனிக்கிறீங்க. நீங்களும் அவளை பார்த்து சிரிச்சிட்டு, எனக்கு உன் மேலே முழு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக உன்னால் எல்லாத்தையும் கற்றுக்க முடியும். நீ வளர்ந்ததுக்கப்புறமா உனக்கு என்ன தோணுதோ அது தாராளமாக செய்டா செல்லம், நான் உன் கூடியே தான் இருப்பேன் எப்போவும் அப்படின்னு சிரிக்கிறீங்க. பஸ்ஸும் ஸ்டாப்பிங்கில் நிற்கிது. ஸோ நீங்களும் சுமியை தூக்கிட்டு வந்துட்டுருக்கீங்க. வரும்போது பக்கத்துலேயே ஒரு பார்க் இருக்குது. அங்கே பார்க்குறீங்க நிறைய குழந்தைங்க விளையாடிட்டு இருக்காங்க. சுமி, ஒன்று தூக்கி எனக்கு கை கால்லாம் வலிக்குது, நம்ம பேசாமல் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவோம் அப்படின்ட்டு அந்த பார்க்குக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு ஊஞ்சலில் உட்கார வச்சுட்டு நீங்களும் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறீங்க. அப்போ 2 பசங்க வந்துட்டு, ஹலோ, இது நீங்கள் விளையாடுற இடம் இல்லை. ஓ சாரிப்பா அப்படின்ட்டு நீங்கள் எந்திரிச்சு போயிட்டு பெஞ்சில் உட்காந்துக்கிறீங்க. சுமி பார்த்தா அமைதியாக உட்காந்துட்ருக்கா. அவளை பார்த்துட்டே தான் உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ உங்களுக்கு கால் வருது. பார்த்தா உங்கள் அம்மா தான். நீங்களும் ஃபோன் அட்டன் பண்ணி பேசுகிறீங்க. மா எப்படிம்மா இருக்க? அதை நான் கேட்கணும். நீ எப்படி இருக்க? உனக்கும் ஜங்குக்கு இடையில ஏதோ பிரச்சனையா? அப்படியெல்லாம் இல்லைம்மா, நல்லா தான் இருக்கேன் அப்படின்ட்டு நீங்கள் கொஞ்சம் தள்ளி போய் பேசுகிறீங்க. சுமியும் உட்காந்தானா அமைதியாக ஒரே இடத்துல உட்காந்துருவா. அதனால் நீங்கள் கொஞ்சம் தள்ளி போய் பேசுகிறீங்க. பசங்களாம் வேற கொஞ்சம் சத்தம் போட்டுட்ருக்காங்க. அப்போ அந்த 2 பசங்களும் அவங்க 2 பேரும் விளையாடணுன்றதுக்காக சுமியை இறக்கி விட்டுறானுங்க. கொஞ்சம் ஃபோர்ஸ்ட்டாக தள்ளி விட்டுறானுங்க. அவள் போய் கீழே விழுந்துடுறா. விழுந்ததுக்கப்புறமா அவளும் எந்திரிச்சு நிற்கிறா. பாவம், அவளுக்கு எங்கே போகிறதுன்னு தெரியல. ஸோ முன்னாடி கை நீட்டிட்டு நடந்து போகிறா.
அங்கே இருக்க பசங்களாம் சுமி நடக்கிறத பார்த்து கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. அவளும் அது எதுவுமே தெரியாமல் நடந்து போகிறா. அப்போ பசங்க விளையாடுறதுக்காக ஒரு இடத்துல மண்ணு கொட்டி வச்சுருப்பாங்க. அதுலேயே போய் பொத்துன்னு விழுவுறா. அவள் ஃபேஸ் ஃபுல்லாக மண். ஒரு பையன்தான் வந்து சுமிக்கு ஹெல்ப் பண்ணுறான். ஹே, பார்த்து நடக்க மாட்டியா நீ? அடி ஏதாவது பட்டுருச்சா அப்படின்னு அவள் கையெல்லாம் பிடிச்சி பார்க்குறான். சுமிக்கு அந்த பையன் யாருன்னுலாம் தெரியாதுல்ல. ஸோ அப்படியே கையை தட்டி விட்டுட்டு கீழே அந்த மண் இருக்கும்ல அதில் கை வச்சு பார்த்துட்ருக்கா. அவளுக்கு அந்த மண் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவள் அப்படியே தேய்ச்சிக்கிட்டே இருக்கா. அந்த பையனும் சுமி ஃபேஸ் ஃபுல்லாக மண் இருக்குன்னு சொல்லிட்டு கர்ச்சீஃப் எடுத்து அவன் ஃபேஸ் எல்லாம் தொடச்சி விடுறான். இவன் தட்டி தட்டி விட்டுட்டு அந்த மண்ணிலே தான் விளையாடுறா. இவன் பார்த்தா தொடச்சி விட்டுக்கிட்டே இருக்கான். அவளுக்கு டென்ஷன் ஆயிடுது. அவள் அப்படி கத்திடுறா. அங்கே இருக்க பசங்களாம் அவளை தான் பார்க்குறாங்க. நீங்களும் கால் பேசி முடிச்சுட்டு திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா ஊஞ்சலில் அவளை காணோம். உங்களுக்கு பதறி போயிடுது. சுமி, இங்கே தானே உட்கார வச்சிருந்தேன், எங்கே போயிட்டா? தம்பி, இங்கே ஒரு குட்டி பொண்ணு உட்காந்துட்டு இருந்தால, எங்கே? எது, அந்த ஜாம்பி பொண்ணா? ஏதோ இப்போதான் இங்கே முன்னாடி நடந்து போனா. சாம்பியா? ஆமாம், ஏதோ இப்படிதான் முன்னாடி ஜாம்பி மாதிரி கை நீட்டிட்டு நடந்து போனா அப்படின்னு அவன் நடந்து காட்டுறான். உங்களுக்கு அதை பார்த்ததுமே எரிச்சலாக இருக்குது. ஆனால் ரொம்ப பயமாக இருக்குது. சுமி எங்கே நடந்து போனான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு சுற்றி தேடிட்டு இருக்கீங்க. ஒரு வழியாக சுமியையும் பார்த்துடுறீங்க. டக்குன்னு போய் அவளை தூக்கிறீங்க. சுமி, நான் பயந்தே போயிட்டேன். ஏன்டா சொல்ல இங்கே வந்த? என்ன தலையெல்லாம் மண்ணாக இருக்குது? என்ன உன் ஃபேஸ்லாம்? அதுவும் மண்ணு தான். இவன் நடந்து வந்து இங்கே விழுந்துட்டா. நான் மூஞ்செல்லாம் தொடச்சி விட்டேன், ஆனால் கத்துறா. விழுந்துட்டாளா? சுமி, சுமி அடியே ஏதாவது பட்டுருச்சாடா? உனக்கு எங்கேயாவது வலிக்குதா? எங்கே கையெல்லாம் காட்டு அப்படின்ட்டு அவள் கையெல்லாம் பிடிச்சி பார்க்குறீங்க. அவளுக்கு அடி எதுவும் படல. அவளுக்கு வலிச்ச மாதிரியும் தெரியல. அந்த மண்ணில் வேற ரொம்ப நேரமாக விளையாடிட்டு இருக்கா. அவள் தலை ஃபுல்லாக மண். அவள் பக்கத்தில் உட்காந்துருந்தாங்கல்ல அந்த குழந்தைங்க மேனெல்லாம் மண் அள்ளி போட்டுட்டா. பட் அது கூட அவளுக்கு தெரியல. அவளுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவள் தூக்கி தூக்கி வீசிட்டு இருந்திருப்பா. அது பக்கத்தில் அந்த குழந்தைங்க மேலாம் விழுந்துருச்சு. அவங்களும் எந்திரிச்சு போயிருப்பாங்க. இப்போ அந்த பையனும் அவளுக்கு அடி எதுவும் படல. பட்டிருந்தா அப்போவே அழுதுருப்பாள்ல. என் தப்பு தான். நான் உன்னை கவனமாக பார்த்துட்டு இருந்திருக்கணும். இப்படி ஒன்று தனியாக விட்டுருக்கூடாது. சாரி சுமி, சாரி. இனிமேல் இந்த மாதிரி எதுவும் நடக்காது அப்படின்ட்டு அவளை உங்கள் மடியில் உட்கார வச்சுட்டு அவன் மேலே இருக்க மண்ணெல்லாம் தட்டி விட்டுறீங்க. போகலாம் செல்லம், நம்ம வீட்டுக்கு போகலாம். பாரு, உன் மேலெல்லாம் ஒரே மண். வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு அவளை தூக்கிக்கிறீங்க. அந்த பையன் இருந்துட்டு, ஹலோ ஆண்டி, உங்கள் பொண்ணுக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன், தேங்க்ஸ் கூட சொல்லாமல் போகிறீங்க. அப்போ நீங்களும் திரும்பி பார்த்துட்டு, தேங்க்ஸ் தம்பி, ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ்னா தேங்க்ஸ் மட்டும்தானா? வேற என்ன வேணும்? சாக்லேட் ஏதாவது வாங்கி தட்டா? அதெல்லாம் வேணாம். உங்கள் பொண்ணு எனக்கு ஃப்ரெண்டாக இருந்தால் போதும். என் பொண்ணு ஃப்ரெண்டாக இருக்கணுமா? ஏன், நான் உங்கள் பக்கத்து வீடு தான். நான் உங்களை நிறைய டைம் பார்த்துருக்கேன். நீங்கள் தான் என்னை பார்த்ததில்ல. நீங்கள் பக்கத்து வீட்லேயே இருக்க? ஆமாம், அதான் சொல்கிறேன்ல, நான் டெய்லியும் உங்களை பார்ப்பேன். நீங்கள் தான் என்னை பார்த்ததே இல்லை. டெய்லியும் பார்ப்பானா? இவனை நான் முன்ன பின்ன பார்த்ததே இல்லையே. என்ன யோசிக்கிறீங்க? ஃப்ரெண்டாக இருப்பாளா மாட்டாளா? கண்டிப்பாக ஃப்ரெண்டாக இருப்பா. நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஹேண்ட் ஷேக் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸுன்னா. ஓகே. உங்கள் ஹேண்ட் இல்லை, அவள் ஹேண்ட் ஷேக் பண்ணணும். என்னது வம்பா போச்சு அப்படின்ட்டு நீங்களும் சுமியை கீழே இறக்கி விட்டுட்டு அவள் ஹேண்டை பிடிச்சி ஹேண்ட் ஷேக் பண்ணுறீங்க. தேங்க்ஸ். சரி அப்படின்ட்டு நீங்களும் அவளை அங்கேருந்து தூக்கிட்டு வந்துடுறீங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரீங்க. உள்ளே வந்ததுமே ஜோனா சுமியை பார்த்துட்டு, ஐயோ என்னாச்சு, இவன் என்ன இப்படி இருக்கா? ரயில் இன்ஜினுக்கு கரியல்லி கொட்டின மாதிரி இருக்கா? என்னாச்சு மேடம்? அது இவளை நான் பார்க்குக்கு கூட்டிகிட்டு போயிருந்தேன்னா அங்கேருந்து மண்ணில் விளையாண்டா, அதான். என்ன மேடம் நீங்கள் அதெல்லாம் விளையாண்டு இவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா சார் என்ன கேட்பாரு? அதெல்லாம் ஒன்றும் கேட்க மாட்டார், குளிப்பாட்டிடுறேன் இரு. இவ குளிக்கவே மாட்றா. மேடம் நில்லுங்க அப்படின்னு பின்னாடியே வரா. நீங்களும் அவளை ரூமுக்கு தூக்கிட்டு போயிட்டு அவள் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி விட்டுட்டு இருக்கீங்க. அப்போவே சொன்னேன், கேட்டிங்களா நீங்கள்? இப்போ பாருங்கள் எப்படி இருக்கான்னு. இந்த கோலத்தில் மட்டும் ஜங்குக் சார் அவளை பார்த்தாரு, அவ்வளோதான், எனக்கு ஒன்றே போட்டுருவார். ஏன் மேடம் இப்படி பண்ணீங்க? அவளை பத்திரமா பார்த்துக்கலாம்ல. இதான் சான்ஸ்னு என்ன கத்துறியா? அப்படியெல்லாம் இல்லை, எனக்கு கோலம் நடுங்குது. பயப்படாத, அவர் வரத்துக்குள்ளே குளிப்பாட்டிடுறேன். இவ தண்ணியை தொட்டாலே கத்துறா. இதில் எங்கேருந்து குளிப்பாட்ட போகிறீங்க? எனக்கு தெரியாது, எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, நான் ஊரை விட்டு ஓடுறேன். சரி ஓடு அப்படின்ட்டு சுமியை தூக்கிட்டு போகிறீங்க. அவளும் பின்னாடியே வரா. மேடம் நான் தான் சொல்கிறேன்ல, இவளெல்லாம் குளிப்பாட்டவே முடியாது. நான் போராடியாவது குளிப்பாட்டிக்கிறேன், நீ அமைதியாக நில்லு அப்படின்ட்டு சுமியை மெதுவாக பாத்டப்பில் உட்கார வைக்கிறீங்க. பாத்டப்பில் தண்ணி எதுவும் இல்லை. நீங்களும் சைடில் பக்கெட்லலாம் தண்ணி எடுத்து வைக்கிறீங்க. வார்மான வாட்டர் கோல்டான வாட்டர்லாம் மிக்ஸ் பண்ணி வைக்கிறீங்க. சுடு தண்ணி தலைக்கு ஊற்றக்கூடாது, அதனால கொஞ்சம் கோல்டான வாட்டராக எடுத்து அவள் தலையில் ஊற்றுறீங்க. சடனாக அவள் மேலே தண்ணி பட்டதுமே அவளுக்கு ஜர்க்காயிடுது. 2 பேரும் ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்கீங்க என்ன ரியாக்ட் பண்ணுவான்னு. ஆனால் அவள் அடம் பிடிக்கவே இல்லை, அப்படியே அமைதியாக உட்காந்துட்ருக்கா. என்ன அதிசயம், தண்ணி மேலே பட்டும் அமைதியாக இருக்கா. என்ன மேடம் இது? இரு பார்ப்போம் அப்படின்ட்டு இன்னும் தலையில் தண்ணி ஊற்றுறீங்க.
அவள் சிரிக்கிறா. நீங்களும் அதை பார்த்துட்டு வாமான வாட்டர் எடுத்து அவள் உடம்புல ஊத்துறீங்க. அதுக்கு அவன் சிரிக்கிறா. என்ன இது? அப்போ தண்ணி ஊற்றி விட ட்ரை பண்ணப்ப அந்த கற்றுனா இப்போ என்ன சிரிக்கிறா? மேடம் என்ன நடக்குதுங்க? அதான் எனக்கும் தெரியல. இதான் சான்ஸு, நல்லா குளிப்பாட்டிடுவோம். ஆமாம்மா, இப்போவே சோப் தூள் போட்டு நல்லா துவைச்சிடலாம். 4 நாளுக்கு பிரச்சனை இருக்காது. உனக்கு வாயே ஓயாது, போ அந்த பக்கம் அப்படின்ட்டு நீங்கள் அவளை குளிப்பாட்டுறீங்க. சுமி அடம் பிடிக்கவே இல்லை. அவள் சிரிச்சு என்ஜாய் பண்ணுறா. நீங்களும் பாத் டப்லையும் தண்ணி திறந்து விட்டுடுறீங்க. ஸோ அந்த தண்ணியிலேயே அவள் ஜாலியாக விளையாடுறா. ரொம்ப நேரத்துக்கு நீங்களும் அவள் கூட விளையாடிட்டே இருக்கீங்க. ஜோனாவும் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கா. என்ன நடக்குதுன்னு அவளுக்கு புரியல. மேடம் எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்கள். நீங்கள் என்ன ஏஞ்சலா? ஏஞ்சல்ஸ்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அதான் இவளுக்கு உங்களை பிடிச்சிருக்கோ? நான் குளிப்பாட்டினா கத்துறா, நீங்கள் குளிப்பாட்டினா அமைதியாக குளிக்கிறா. அப்படியெல்லாம் கிடையாது. 24 மணி நேரமும் குழந்தை ஏசி ரூம்லேயே இருந்தா அவளுக்கு எப்படி குளிக்கணுன்ற மனசு வரும்? வெளியே கூட்டிகிட்டு போய் வேர்க்க அவங்கள விளையாட விடணும். அப்போ தான் அவங்களும் கசகசன்னு ஃபீல் பண்ணுவாங்க, குளிப்பாங்க. இதுக்கு நான் ஏஞ்சலாக இருக்கணுன்ற அவசியமும் கிடையாது, நீ ஏஞ்சலாக இருக்கணுன்ற அவசியமும் கிடையாது. இன்றைக்கி சுமியை நான் வெளியே கூட்டிகிட்டு போனேன்ல, அவளுக்கு நிறையவே ஸ்வெட் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்க்கில் ரொம்ப நேரமாக விளையாடிட்டு இருந்தா. இத்தனைக்கும் மண்ணெல்லாம் தலையில் எடுத்து போட்டு விளையாண்டா. இதனால் அவளுக்கே ஒரு மாதிரி கசகசன்னு தான் இருந்திருக்கும். அதான் தண்ணி மேலே பட்டதும் என்ஜாய் பண்ணுறா. என்ஜாய் பண்ணுற வரைக்கும் பண்ணிட்டு விடு அப்படின்ட்டு ரொம்ப நேரமாக அவ கூட விளையாடுறீங்க. ஜோனாவுக்கும் புரியுது, சுமி எப்போ பார்த்தாலும் ரூம்லேயே தானே இருக்கா. அவள் டயர்டாக போகிறதும் கிடையாது, அதனால தான் சாப்பிட மாட்றா. ஏசி ரூம்லேயே இருக்கிறனால அவளுக்கு எதுவும் அன்கம்ஃபர்டபுளாலாம் ஃபீல் ஆகாது. அவள் கொஞ்சமாவது டயர்டானா மட்டும்தான் அவள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னு அவள் நினப்பா. அதை யோசிச்சுட்டு உங்களை பார்க்குறா. உண்மையாகவே நீங்கள் ஏஞ்சல் தான் அப்படின்னு அவள் மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு உங்களை பார்த்து சிரிக்கிறா. நீங்களும் இங்கே சுமியை பார்த்து சிரித்து விளையாடிட்டு இருக்கீங்க.